மாவட்டத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். விருதுநகரில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக தங்களையும் ஓய்வூதிய திட்டத்தை இணைக்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். 50க்கும் மேற்பட்டவர் பங்கேற்பு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி அலுவலகங்களில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் அனைவரும் தங்களையும் தமிழக அரசு ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 21/8/2024 அன்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் கணேஷ் பாண்டியன் தலைமையில், மாநில துணைத் தலைவர் ராமசுப்பு முன்னிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சி அலுவலகங்களில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் அனைவரையும் ஓய்வு திட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு நாள் தற்செயல் போராட்டம் எடுத்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழரசு செவி சாய்க்கவில்லை என்றால் வருகின்ற 27ஆம் தேதி சென்னை பனகல் மாளிகை முன்பு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றும் வரை அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். விருதுநகர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன். ஊராட்சி செயலரை இணைத்திடு இணைத்திடு. ஓய்வூதிய கோரிக்கை ஓய்வூதிய கோரிக்கை வெல்லும் வரை போராடுவோம். ஊராட்சி செயலாளர்களை அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க கோரி இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஊராட்சி செயலர்களை அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க சொல்லி பல முறை நாங்கள் முறையிட்டுள்ளோம். அரசு சற்றும் செவி சாய்க்கவில்லை. அதனால் இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முதற்கட்ட போராட்டம் இன்று கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் கையில் எடுத்துள்ளோம். இன்னும் அரசு எங்களது கோரிக்கையை செவிசாய்த்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இரண்டாம் கட்ட போராட்டமாக சென்னை பனகல் மாளிகை முன்பாக பெருந்திரள் முறையீட்டு இயக்கம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் தமிழக அரசு தயவு செய்து எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ். ராமசுப்பு, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம், விருதுநகர் மாவட்டம்.